பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம விமானப்படை தலைமை தளபதி வந்து சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? எங்கன்னா பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமர்பிரீத் சிங், சரியா, ஏபி சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியா ஒரு அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானோட 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தது இதுதான். சரியா? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 16வது விமானப்படை தலைமை தளபதி எல்எம் கட்ரே அவரோட நினைவு உரை ஆற்றப்ப, அவர் நினைவா இவர் உரையாற்றப்ப இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காருங்க. இதில் வந்து 5 ஜெட் விமானம்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதுதான் மெயின் என்னன்னா, எலிண்ட் அல்லது AEW, சரியா, AEWNC அப்படின்னு ஒரு விமானம். இந்த விமானமும் இதில் ஒன்று காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விமானத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய விமானம். அந்த விமானத்தோட மேல் பகுதியில் வந்து ரேடார் பொருத்தப்பட்டிருக்குங்க. அந்த ரேடார் வந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது வான்பரப்பை வந்து கவனிக்கிறது தான். வான்பரப்பை கவனித்து எந்த தாக்குதலும் நடக்குதான்னு பார்க்குறதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விமானம் பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. சரிங்களா? அந்த விமானத்தை இந்தியா எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி அழிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதான். 300 கிலோமீட்டர்னா எவ்வளோ தூரம்னு பாருங்க. இந்தியா எல்லையிலிருந்து அவங்க எல்லையில் இருக்க அந்த விமானத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய விமானம். இதுக்கு உறுதுணையாக இருந்தது எது அப்படின்னா S-400, ரஷ்யாவோட தயாரிப்பு. நம்ம இந்தியா வந்து அதை வாங்கி சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். சரியா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டான இது போர், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? AEWNC அப்படின்ற விமான வகை எது அப்படின்னா, ரேடார் கண்காணிப்பு விமான வகை. பெரிய விமானமாக இருக்கும், ஏர்பஸ் விமானம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த விமானத்தை அழிச்சிருக்காங்க. ப்ளஸ் S-400, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரைட், ஓகேங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது இது. ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அது என்னன்னா, ஈரானில் இருக்க இந்தியர்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்த வேர்களை தேடி திட்டம். சரியா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். என்னன்னா, தமிழ்நாடு சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக அங்கேயே இருந்திருப்பாங்க. அவங்க அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களோட தலைமுறைகளை கண்டறிஞ்சு திரும்ப தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து தமிழ்நாட்டோட பெருமைகளை அவங்களுக்கு சொல்லித்தர்றதான் இந்த வேர்களை தேடி திட்டம். சரியா? தமிழக கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதில் ஒரு நிர்வாக பல தலைமுறைகளுக்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அங்கு குடியிருக்கவங்களை கூட்டு வந்து திரும்ப வந்து நம்மளோட பாரம்பரியத்தை அவங்களுக்கு சொல்லித்தர்றதா வேர்களை தேடி திட்டம். அதுபடி இந்த தடவை நம்ம கழுகுமலை வெட்டுவான் கோயிலை வந்து போய் பார்வையிட்டு இருக்காங்க. கோயில்பட்டியில் இருக்க கழுகுமலை வெட்டுவான் கோயிலை. நம்மளுக்கு தேவை எது அப்படின்னா, இந்த வேர்களை தேடி திட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த மலக்கழிவுகளை அகற்றுறதுக்கு 50 லட்சத்தில் ரோபாட்டிக் இயந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு 2007. இது ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மை பணியாளர் நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2007. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்து இந்தது பெண் குழந்தைகளை பாதுகாக்க அகல் விளக்கு திட்டம் துவக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போன வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 9ஆம் வகுப்பு முதல் +2 பயிலும் மாணவிகளுக்கு இது மெயினாக போன வருஷம் எப்படி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆசிரியர்கள் சார்ந்து ஒரு குழு அமைப்பாங்க. இந்த மாணவிகளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஆசிரியர் குழுக்கிட்ட தெரிவிக்கலாம். அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அவங்க பாதுகாப்பு சார்ந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அகல் விளக்கு திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த அகல் விளக்கு திட்டத்தில் கூடுதலாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா, இணையதளம் கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்டது. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமானது. இணையதளம் மற்றும் கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்படும் அகல் விளக்கு என்னும் புதிய திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு. மெயினாக 9ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவிகள். சரியாப்பா? 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக தான் இந்த திட்டம். ரைட், ஓகே. வேறு இதில் ஒன்றும் இல்லை.
இந்த விரைவில் ஊக்குவிப்பு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த அமெரிக்கா அதிகமாக வரி போட்டாங்கல்லப்பா, அந்த இதுக்காக. இதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா, சேமிப்பு கிடங்கு வசதி இதெல்லாம் வந்து விரிவாக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விரிவாக அந்த நியூஸ் நம்மளுக்கு வரட்டும். இந்த ஏற்றுமதி குவிப்பு ஊக்குவிப்பு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் சார்ந்து என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு விரிவாக நியூஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்படியெல்லாம் அமல்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அமல்படுத்தினதுக்கப்புறம் பார்த்துக்குறோம். சரியா? ரைட், ஓகே. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் எதுவும் கிடையாது. ரைட்டுப்பா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீதித்துறை, காவல், சிறைத்துறை பணிகள் தென் மாநிலங்கள் சிறப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அறிக்கை வெளியிடுறது யார் அப்படின்னா IJR, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். சரியாப்பா, IJR தான் வருஷம் வெளியிடுவாங்க. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய நீதி அறிக்கை. இந்த நீதி அறிக்கை எதை உட்படுத்தி இருக்கும் அப்படின்னா, நீதி, காவல், சிறைத்துறை சேவைகள். அதான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சட்ட உதவி. சரி, ரைட், ஓகே. இந்த இருக்குது பாருங்கப்பா, காவல், சிறை, நீதித்துறை, சட்ட உதவி. இது 4ஐயும் பேஸ் பண்ணி ஒரு மார்க் போடுவாங்க. 10 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாதிரி போடுவாங்க. யாருன்னா IJR. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். இவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி இது 3லையும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்குது எதுனா கர்நாடகம், 2 ஆந்திரம், 3 தெலுங்கானா, 4 கேரளா, 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்குப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து சிறைத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இது ரொம்ப முக்கியம். சரியாப்பா? இல்லை தனியாக சிறைத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7.02 மார்க்கோட தமிழ்நாடு வந்து இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 3ஐயும் சேர்த்து 4ஐயும் சேர்த்து காவல், சிறை, நீதித்துறை, சட்ட உதவி, இது 4 சேர்த்து தமிழ்நாடு 5வது இடத்துலையும் கர்நாடகா முதல் இடத்துல இருக்குது. சிறைத்துறை மட்டும் சேர்த்தா நம்ம தமிழ்நாடு இடத்துல இருக்குப்பா. சரியா? சிறைத்துறைக்குள்ள குற்றம் நிகழ்றதை தடுக்கிறது, அதிகமான கைதிகள் வந்து அடைச்சு வைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி சிறப்பான செயல்பாட்டில் தமிழ்நாடு இடத்துல இருக்கு. ஆனால் காவல்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு. சரியா? ஃபர்ஸ்ட் இடத்துல, அதாவது இங்கே இருக்கு கர்நாடகம், அதுலேயும் ஃபர்ஸ்ட் இடத்துல தெலுங்கானா இருக்காங்கப்பா. சாரி, காவல்துறையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இடத்துல தெலுங்கானா, சிறைத்துறையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, நீதித்துறையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கேரளா, வேறு சட்ட உதவியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கர்நாடகா. ஓவரால் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கர்நாடகா, 5 தமிழ்நாடு. சரியா? இந்த 4 இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. அதான் திரும்ப இந்த நியூஸை சொல்கிறேன். காவல், சிறை, நீதித்துறை, சட்ட உதவி, இது 4ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த கணக்கு எடுப்பு வந்து நடக்கும். சரியா? ரைட், ஓகேப்பா. வேறு இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நியூஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம போலீஸ் கான்ஸ்டபிளுக்காக அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. 22 ஆகஸ்ட் மாதம் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 500 ருபீஸ்ப்பா. நீங்கள் நம்ம ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடலாம். 22 பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. நன்றி.